முன்னாடிலாம் வந்து நம்ம அதாவது சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டு தான் இருந்தாங்க, கரெக்டான வெயிட்டில் தான் இருந்தாங்க. இப்போ வந்து டயட் வந்து சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேட் போடும் அப்படின்ற மாதிரி நிறைய இது இருக்குது. அது உண்மையா? கண்டிப்பாக. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுட் ஆக்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயாச்சு. இப்போ எங்கள் தெரு பார்த்தீங்கனாலுமே ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, டெலிவரி ஆப்ஸ் நிறைய வந்தாச்சு. ஸோ முக்கால்வாசி இந்த மாதிரி ஈட்ரீஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி டெலிவரி இதில் பார்த்தீங்கனாலுமே கார்போஹைட்ரேட் ரிச் இருக்கிற ஃபுட்டு தான் நிறைய இருக்குது. ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை, ஹை ஃபேட் ஹை கார்போஹைட்ரேட். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளோட டேஸ்ட் பட்ஸும் வந்து நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு ஃபார் டேஸ்டி ஃபுட். ஸோ டேஸ்டி ஃபுட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுதுன்னா சைக்கலாஜிக்கலி தே கெட் ஸோ டிபெண்ட் ஆன் தோஸ் டேஸ்டி ஃபுட். ஸோ வீட்டு சாப்பாடுன்றது வந்துட்டு யாருக்கும் இப்போலாம் பிடிக்கிறது இல்லை, பிகாஸ் ஆஃப் த மேசிவ் எக்ஸ்போஷர் ஃபார் வேரியஸ் cuisines. ஸோ இப்போ இது என்ன ஆகுது, சவுத் இண்டியன் டயட் கூட வீட்டில் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருக்கும், இதே வெளியில் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருக்கும். அண்டு கொஞ்சத்தில் அவங்களுக்கு போர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதாவது வயிறு முட்டுற அளவுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் யாருமே அது கேட்கறது கிடையாது. கரெக்டாக. ஸோ ஃபுட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க, நிறைய சாப்பிடணும், திருப்தியாக வயிறு நிறைஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நிறைய அங்கே இன்டேக் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து செலவழிக்கலை, சாப்பிட்ற உணவு கார்போஹைட்ரேட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி செலவழிக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் போய் ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஈவன் சவுத் இண்டியன் ஃபுட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹை இன் கார்ப்ஸ். பட் அதையே நீங்கள் அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு வெயிட் மெயின்டைன் பண்ணலாம்.